ஞாயிறு பட்டிமன்றம் பகுதி 2 பவர்ட் பை ஆத்தோசன். எங்கும் தமிழ், எங்கள் தமிழ், ஜீ தமிழ், ஞாயிறு பட்டிமன்றம். போய் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிகம் ஏற்படுவது ஆண்களுக்கா பெண்களுக்கா? அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, உழைப்பால் உணர்வால் நம் நாட்டை உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்ற எனது அருமை இளைஞர்களே, அன்பின் சின்னமாக விளங்கக்கூடிய குழந்தை செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஞாயிறு பட்டிமன்றத்தில் உலகம் முழுவதும் உள்ள மெய்யான ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மத்தியில் பொய்யை பற்றி இங்கே பேச வந்திருக்கிறோம். அதுவும் மெய்யான விவாதமாக இங்கே அரங்கேற வந்திருக்கிறது. அதுதான் சிறப்பு. பொய்யை பற்றி இந்த நாட்டில் பேசலாமா என்று கூட ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கலாம். அது ஒரு நெருடலான விஷயமாக கூட சிலருக்கு தோன்றலாம். ஆனால் இந்த உலகமே பொய்யும் கலந்ததுதான் என்பதனை உண்மையிலேயே அறிந்தவர்கள் அறிவார்கள். இப்ப சாதாரணமா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தை சொல்றோம். அந்த பொருளாதாரம் என்று பார்க்க போனால் அது ஒரு பொய்யான தோற்றத்தை தான் நமக்கு தந்து கொண்டிருக்கும். இப்ப இப்படி சொன்னா ரொம்ப கடினமா தெரியும், ரொம்ப எளிதா சொல்லலாம். ஒரு இடத்த ஒரு செண்டு இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இன்னும் 2 வருஷம் கழிச்சு அந்த இடத்தோட விலை 10,000 இருக்குமா? இருக்காது, 1 லட்சமா ஆயிருக்கும். சரி, நம்ம வாங்குறதுக்கு முன்னால் அது 10,000 இருந்துச்சா? இல்ல, வெறும் 500 ரூபாயா கூட இருந்திருக்கலாம். ஆக இடம் என்பது உண்மை, ஆனால் அந்த விலை என்பது பொய்யாக மாறிக்கொண்டே இருப்பதுதான் பொருளாதாரமாக கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால், பொருளாதாரத்திலே கூட பொய் உண்டு. பங்குச்சந்தை எடுத்துக்கலாம். பங்குச்சந்தையில என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம அங்க முதலீடு பண்ணிக்கிட்டு இருப்போம். அத மாதிரி பொருட்களை விற்கக்கூடிய வணிக சந்தை எடுத்துக்கலாம். பொருளவே கண்ணில் காட்ட மாட்டாங்க, பொருள் இருக்கா இல்லையானே தெரியாது. ஒரு பொய்யான தோற்றம், ஆனால் அதை மெய்யாக நினைத்து நாம் பொருளாதாரத்திலே வளர்ந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறுகின்ற காரணத்தினால் பொய் என்பது வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடக்கூடிய ஒன்று அல்ல. அதனால்தான் வள்ளுவன் ஒரு குறளிலே அழகாக சொன்னான், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமையில்லாத சுழல் என்று சொன்னான். வாய்மைன்னு சொன்னா உண்மை மட்டுமில்ல, எதுவெல்லாம் தீமை செய்யாமல் இருக்கின்றதோ அவையெல்லாம் வாய்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்படியானால் ஒரு பொய் கூட நன்மை செய்யும் என்று சொன்னால் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திருவள்ளுவர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்கின்ற போது, இந்த பொய்யை அதிகமாக கட்டாயம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்முடைய நாட்டில் தள்ளப்படக்கூடியவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்று கேள்வி கேட்டிருப்பது மிகவும் பொருத்தமானதாகும். ஏனென்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிட முடியாது. அது வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது வெளியில சமூகத்தில் எடுத்துக்கங்க, யார்கிட்ட எதை சொல்லணுமோ அங்கதான் உண்மையை சொல்ல முடியும். சில இடத்தில் மறைக்க வேண்டியதை மறைத்தால்தான் வாழ்க்கையே நன்றாக இருக்கும். அதனால்தான் நாட்டை ஆள வருபவர்களுக்கு கூட ரகசிய காப்பு என்று ஒன்றை செய்து வைக்கிறார்கள். அந்த ரகசியத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லார்ட்டையும் போய் அந்த ரகசியத்தை உண்மையை உடைச்சு சொல்லக்கூடாதுன்னு தான் அர்த்தம். எனவே பொய்யிலும் கூட நன்மை உண்டு என்ற அடிப்படையில் அதனை நாம் எப்படி கையாளலாம் என்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை தருவதற்குத்தான் இந்த தலைப்பை இந்த வாரம் சிந்தனைக்காக தந்திருக்கிறார்கள். இப்ப பொய் பேசாம யாருமே நாட்டில் வாழ முடியாது. சும்மா சொல்லலாம், நான் உத்தம புத்திரனாக்க, நான் பெரிய உண்மை விளம்பியா, நான் சத்தியவானியா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பொய் பேசுறவங்களை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராவது தப்ப முடியுமா? அந்த கருவிட்ட இருந்து வீட்டுல பொருத்தி பாருங்க அந்த கருவிய, இல்ல வெளியிடங்கள்ல வச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அது காட்டி கொடுத்துரும். அத மாதிரி ஒரு கற்பனை, ஒரு வீட்டுல மகன் பொய் பேசக்கூடாது, இல்ல யாருமே பொய் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ண அப்பா ஒரு ரோபோ ஒன்ன வாங்கினாரு. அந்த ரோபோவோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொன்னா பலர் பலர்னு கன்னத்துல 2 அடி கொடுக்கும். நம்ம அடிச்சா தானே பிரச்சனை, ரோபோ விட்டு அடிக்க விடுறது. அப்ப பொய் சொன்னவன் மாட்டிக்கிற கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதுக்காக அதை வீட்டுல வாங்கி வச்சாரு. வாங்கி வச்சாச்சு. மகன் காலையில போனவன் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வந்தான். வந்த உடனேயே விட்டுட்டாரு. காலையில மகன்கிட்ட கேள்வி கேட்டாரு, நேத்து நீ எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வந்த அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு மகன் சொன்னா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய கிளாஸ்மேட்ஸோட சேர்ந்து
சக மாணவர்களோட சேர்ந்து நான் குரூப் ஸ்டடி பண்ணிட்டு ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வந்து படுத்தேன்ப்பா, அதனாலதான் நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை சொல்லி முடிச்சோடனே அந்த ரோபா பலார்னு 2 அடி அடிச்சு பிடிச்சவன் கன்னத்துல. பார்த்தான் பையன், மாட்டிக்கிட்டான். அப்ப உண்மையை இனிமேல் சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி, இல்லங்கப்பா நேத்து என் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் சுத்திட்டு வந்தேன்ப்பா, இனிமேல் அப்படி போக மாட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கங்கப்பான்ட்டான். உடனே அப்பா சொன்னாரு, பாத்துக்க நான்லாம் உன் வயசுல பொய்யே பேசாம வளர்ந்தேன், அதனாலதான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. சொல்லி முடிச்சாரு. இவருக்கு 2 அடியை கொடுத்துச்சு ரோபோ. ஆக அவன் வயசுல இவரும் அப்படித்தான் இருந்திருக்கிறாரு. இத மாதிரி பொய்யை கண்டறியக்கூடிய ஒரு கருவி மட்டும் நாட்டில் இருந்தால், இந்த நாட்டில் எல்லோருமே சமயம் கிடைக்கின்ற போது, வாய்ப்பு கிடைக்கின்ற போது பொய்யை பயன்படுத்தத்தான் செய்கிறார்கள் என்பதனை நாம் எளிதிலே கண்டறிய முடியும். அதனால் அந்த பொய் வாழ்க்கையில் வருகின்ற போது, நம்முடைய சமுதாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நிலை வருகின்ற போது பேச வேண்டிய கட்டாயம் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கிறதா அல்லது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நகரமயமாகி போன நம்முடைய வாழ்க்கை சூழலில் பொய் எது உண்மை எது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. நல்லவன் எவன் கெட்டவன் எவன் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. நல்ல ஜென்டில்மேனா இருக்கிறார் ஒரு ஆளு, ஆனா பார்த்தா அவர்தான் தீவிரவாதியா இருக்காரு. கடைசியில தீவிரவாதினா நம்ம ஒரு மாதிரியா அப்படி முறுக்கு மீச வச்சுட்டு அவர் ஒரு மாதிரியா கர்ண கொடூரமா இருப்பாருன்னு நினைக்கிறோம். ஆனா கடைசியில பார்த்தா ஆளினுடைய தோற்றத்தை வைத்து எடை போட முடியவில்லை. இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆண்கள் அதிகமாக இருக்கிறார்களா பெண்கள் அதிகமாக இருக்கிறார்களா என்பதற்கான விடையை தேடுவதற்கான விவாதம் இப்போது தொடங்க இருக்கிறது. முதலில் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் அதிகம் ஏற்படுவது ஆண்களுக்கே என்ற அணி விவாதத்தை தொடங்குகிறது. அந்த அணியினுடைய தலைவர் சென்னை டிஜி வைஷ்ணவா கல்லூரியினுடைய பேராசிரியர் செல்லப்பிள்ளை அவர்கள் விவாதத்தை தொடங்க வருகிறார்கள். வாங்க. இந்த காதலிக்கிற காலத்துல போன் பேசுவாங்க, நம்ம நடைமுறையில பாக்குறோம். இந்த பொம்பளை பிள்ளை என்ன செய்யும், காதல வச்சுக்கிட்டு அப்படியே மயக்கத்திலே இருக்கும். அப்பப்ப லேசா சவுண்ட் மட்டும் வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னா ஆப்போசிட்ல அண்ணாச்சி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன மாதிரி அண்ட புழுகு ஆகாச புழுகு பேசுவாருன்னு பாருங்க. பேசுறதே வெளியில கேட்காத அளவுக்கு பேசுவாங்க. அனுபவம் அனுபவம் பேசுது, அனுபவம். ஞாயிறு பட்டிமன்றம் பகுதி 2 பவர்ட் பை ஆட்டோசன்.